வெல்கம் டு ராஜி நலபாகம். இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் தாங்க செய்ய போகிறோம். வெல்லம் பாகு காய்ச்சாமல் மாவுலேயே நேரடியாக சேர்த்து செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 டம்ளர், ஒரு 200 கிராம் இருக்குங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உளுந்து, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விடலாங்க. நல்லா ஊறட்டும், ஏன்னா நைஸாக அரைக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி உளுந்தையும் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காம கெட்டி பதத்துக்கே மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் மணல் இல்லாத வெல்லம் வாங்கி நல்லா நான் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. நீங்களும் அது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை மணல் இருக்கிற வெல்லமாக இருந்துச்சுன்னா மாவை நல்ல கெட்டி பதத்துக்கு இன்னும் அந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு கலந்து கரைச்சிக்கலாம். இப்போ துளி அளவு உப்பு சேர்த்துட்டு வெல்லத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இல்லை நாட்டு சர்க்கரை கூட நல்லாயிருக்கும். இப்போ 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருகியோ இல்லை இந்த மாதிரி பொடியாக பல்லாவோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு துளி அளவு சமையல் சோடா, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி அந்த மாவோட அந்த இனிப்பு ஒன்றா கலந்து வரணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற்றலாங்க. இப்போ எண்ணெய் நான் காய வச்சுட்டேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ ஒரு கரண்டி நீங்கள் மாவு ஊற்றுனதும் வெந்து அது மேலே அப்பம் மேலே வரணும். வெந்த பிறகு அடுத்த மாவு கரண்டி ஊற்றலாங்க. ஒன்றுன்னா ஊற்றுங்க. இப்போ மேலே எம்பி வந்த பிறகு இன்னொரு மாவு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. இப்போ மெதுவாக திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்தோன்னே எடுத்துடலாங்க. இப்போ கார்த்திகை தீபம் அப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.